ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு டேட் நவம்பர் 16, 2025. இன்னைக்கு முக்கியமான கண்டவைஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தரேன். நோட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காங்கிரஸ் தற்காலிக நிதி மசோதாவை நிறைவேற்றியதால் எந்த நாட்டின் ஜனாதிபதி 42 நாள் அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். Which country's president ends record 42 days government shutdown as Congress passes a temporary funding bill? US President Donald Trump. Next question. சமீபத்தில் 385 ஆலமரங்களின் தாயான சாகுமரதா திம்மக்கா 114 வயதில் காலமானார். அவருக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? Recently, Sagumarda Dimaka, the mother of 385 banyan trees, passed away at the age of 114. In which year she awarded with Padma Shri? 2019. இந்த அம்மா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. தேர்ட் கொஸ்டின், ஹரியானா மாநில மகளிர் ஆணையத்தின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷஃபாகி வர்மா. Who has been appointed as the brand ambassador of Haryana State Women's Commission? Shafagi Verma. உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் இவங்க கொடுத்த வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 22வது அகில இந்திய வருடாந்திர டிடிஎஸ் மாநாட்டை நடத்த தயாராக உள்ள நகரம் எது? போபால். Which city is all set to host the 22 All India Annual TDS Conference? Bhopal. TDS என்னன்னா tax deducted at source. Fifth question, கருட் விமானப்படை பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது? இந்தியா அண்ட் பிரான்ஸ். Between which countries in the Karut Air Force exercise conducted? India and France. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முழுக்க மகளிர் துர்கா ட்ரோன் படையை தொடங்கியது யார்? Who launched the All Women Durga Drone Squadron? PSF. PSFனா Border Security Force. அவங்க தான் ஃபுல்லும் பெண்களுக்காக ஒரு துறையை ஒதுக்கியிருக்காங்க. 7th கொஸ்டின், 15வது உலகளாவிய விளையாட்டு உச்சி மாநாட்டை யார் ஏற்பாடு செய்தனர்? Who will organize the 15th Global Sports Summit? FICCI. FICCI ஒன்றுங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. 8th கொஸ்டின், சேதப்படுத்தப்பட்ட அல்லது தேக்கப்பட்ட சரக்கு வேகன் கதவுகளை நிகழ்நேரத்தை கண்டறிய இந்திய ரயில்வே நிறுவனம் ஏஐ அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்பின் பெயர் என்ன? What is the name of the AI-based monitoring system Indian Railway is installing to detect tampered or unlocked freight wagon doors in real time? Drishti. 9th கொஸ்டின், சித்தூரில் மனித யானை மோதலை சமாளிக்க பவன் கல்யாண் தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஹனுமன் திட்டம். What is the name of the project launched by பவன் கல்யாண் to tackle human elephant conflict in Chittoor? Project Hanuman. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கடைசி கொஸ்டின் பார்ப்போமா? 10th கொஸ்டின், இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நிர்மலா சீதாராமனால் திறந்து வைக்கப்பட்டது? அஸ்ஸாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரிவர் ஃபெர்ரி டெர்மினல் வாஸ் ரீசென்ட்லி இனாகிரேட்டட் பை நிர்மலா சீதாராமன் இன் விச் ஸ்டேட்? அஸ்ஸாம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதான் இன்னைக்கு முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். இதை தவிர நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் ப்ராஜெக்ட் லான்ச்டு பை பவன் கல்யாண் டு டேக்கிள் ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் இன் சித்தூர்? இதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.